நானே டிரைவ் பண்ணிட்டு போய் நானே அட்மிட் ஆகி நானே புள்ள பெற்றுட்டு நானே வீட்டுக்கு வந்துட்டேன். அது ஒரு வாட்டி இல்லை 3 வாட்டி பண்ணேன் அதே மாதிரி. அந்த நெகட்டிவிட்டிக்கு நான் பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா, நீங்கள் அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல நான் இருந்தேன், அதனால நீங்க ஏதோ பேசிட்டு போறீங்கன்ற மாதிரி. ஆனா மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும், அது சாபம் இல்ல. ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ அந்த இடத்துல இருக்கும்போது you will know the pain. பிட்ரேல், இந்த துரோகம் அப்படின்றத எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அது ஏன் பண்றாங்கன்னு தெரியல. ஒரு ஃபன்னுக்கு பண்றாங்க போல. பண்றாங்க. அது ஏன் பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன் பண்றாங்கன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்கலாம். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வழி சொல்ல ஆள் இருக்க மாட்டாங்க, பட் பழி சொல்ல 10,000 பேர் இருப்பாங்க. வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு சாப்பாடு தட்டை எடுத்து வச்சுட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்ன ஆள் தான் நானும். நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு இருந்த ஒரு ஆள் தான் நானும். அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்காங்க. நின்னா குத்தம், இந்த ட்ரெஸ் போட்டா குத்தம், செருப்பு தெரிஞ்சா குத்தம், முடி இப்படி இருந்தா குத்தம், ஒல்லியாக குண்டாக எப்பப்பா என்ன சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கே அப்பப்போ கொஞ்சம் பயம் வரும்ல, அந்த சிங்கிள் மதர்ன்ற ஒரு டேக்லைன் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சப்ப, இது வரைக்கும் கூட்டிட்டு போன கடவுளுக்கு இதுக்கப்புறமும் கூட்டிட்டு போக தெரியும். நானே எனக்கு ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு ரோலர் கோஸ்டர் எமோஷனல் ஒரு ரைடா இருக்கு என் மைண்ட் செட்டு. யாரும் எந்த கேள்வியும் எனக்கு கேட்கல, பட் நான் யோசிச்சு பார்த்தேன் எவ்வளோ பேர் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்கன்ட்டு. அப்போ ஐ ஃபெல்ட் இட். இதுதான் மதராக இருக்கணும், பார்க்கணும், வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை. பட் அதுவாக நடந்துச்சு, அதில் தள்ளப்பட்டேன். அப்படிங்கும் போது கிளம்பி சரி பண்ணி திரும்ப லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம். வேற ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் கிடையாது. ஆமாம், ஆப்ஷன் வேற. நீ இல்லைன்னா உன் ஃபேமிலியில் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, நீ எவ்வளோ பெரிய வர்த்தான ஒரு ஆள் தெரியுமா அப்படிமே அந்த மாதிரி நினச்சிக்கிட்டா நம்ம இல்லைன்னா யாரெல்லாம் வருத்தப்படுவாங்கன்னு தெரிஞ்சாலும் நமக்கு ஒரு வர்த்தபிளான ஒரு ஃபீல் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஃபார் த கேட்டகரி மதர் பிஹைண்ட் கிரேஸ் அண்ட் பியூட்டி கோஸ் டு அஷ்மிதா. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதை எதிர்பார்த்து வரல. எனக்கு ரொம்ப மெமரபிளான ஒரு மொமெண்ட்னு சொல்லலாம். இந்த லிப்ஸ்டிக் போட்டு நான் எப்போ லிப்ஸ்டிக் போட்டாலும் இவன் வந்து முத்தம் கேட்டுகிட்டே இருப்பான். 2 பேருக்கும் நான் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அது அப்படி எனக்கு நடக்கும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இல்லை. தன் தாய் கடைசி வரை கிரீடத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று இந்த குழந்தை விரும்புகிறது. Title sponsor Naturals, world's fastest growing salon. Supported by Presta, Anithilum Besta, Presta Innowears, leggings and nighties, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Gold winner Ammakkalin Nambikai, Aachi Masala, Ungal Aarogyam, Engal Latchiyam, Sea Soul, scientifically organic from Australia. Co-powered by Winfield Menswear Tailored Confidence, Tanvi Boutique, The Fashion Handloom, our partners Kolattur Ram Catering, Skin Miracle France, Vella Professionals #1 saloon chain brand in the world, மேஜிக் தமிழ், தினமும் 30 நிமிடங்கள் மற்றும் அக்ஷய கல்பா ஆர்கானிக் மில்க். The mother behind grace and beauty. இந்த விருதை பற்றி சொல்லணும்னா இது வந்து அழகான ஒரு விருது, அழகுக்கான ஒரு விருது. அழகு அப்படின்றது இன்ஸ்டண்ட்டாக ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். நம்மளுடைய ஃபீச்சர்ஸை இன்னும் மெருகேற்றி உலகத்துக்கு முன்னாடி காட்டக்கூடிய அந்த மெஜிஷியனுக்கான ஒரு விருது தான், இல்லைங்களா? கண்டிப்பாக அழகு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அண்ட் அழகாக காட்டுறது அதை விட முக்கியம். கண்டிப்பாக ஒரு இடத்துல இல்லை ஒரு மேடையில் இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம அழகாக இருக்கோம்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு ப்ரொஃபஷன் அண்ட் பியூட்டி அப்படிங்கிறது, அதில் ஒரு சாதனை செஞ்சவங்களுக்கு நம்ம ஒரு விருது வழங்க போறோம். ஆமா, and I'm going to request இந்த அழகிய தருணத்துல someone who has battled it all எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க, ஆனா ஒரு விஷயம் மட்டும் விட்டு கொடுக்கல, அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் and அவங்களுடைய ஸ்மைல். Please put your hands together for Ashmita as she joins us on stage. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட the mother behind grace and beauty, Ashmita. Big congratulations to you. உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் அஷ்மிதா. ஏன்னா ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும், ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும். அந்த ஸ்பார்க்லேருந்து இன்னைக்கு அவார்டியாக இந்த மேடையில் நிற்கிற இந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள். மேக்கப் ஜேர்னி பற்றியா இல்லை மதர் ஜேர்னி பற்றியா? ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மதர் ஆண்டர்ப்ரனரோட ஜேர்னி பற்றி. ஓகே, ரொம்ப கம்மியான மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்த டைமில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு வேணால் சொல்லிக்கலாம். அப்படியே கிளிக் ஆச்சு. அண்ட் ஒரு பிரைட் என்னை கேன்சல் பண்ணிட்டாங்க, ஸ்டேட்டிங் தட் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஒரு 5-6 months இருக்கும்.
ஷி செட் அவங்கக்கிட்ட ஷி ஹேட் அ வேலிட் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். பட் என்னை ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குது உங்களை புக் பண்ணிக்கிறது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் 7th மந்தில் தான் இருப்பேன் உங்கள் கல்யாண டைமில் அப்படின்னு. தென் ஷி கேன்சல்ட் மீ. அப்போது தான் நான் முடிவு பண்ணேன், டியூ டேட்டுக்கு முந்தத்த நாள் வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு அப்புறம் தான் போய் குழந்தை பெற்றுப்பேன் அப்படின்னு. தேங்க்யூ. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங் ஆகிடுச்சு. அதை நான் ரொம்ப கோவமாக ஆதங்கமாக எடுத்துக்காமல் அதை நான் வந்து காமிக்கணும்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் மை என்டையர் ஜேர்னி இன் சோஷியல் மீடியா. ஸோ நானே ட்ரைவ் பண்ணிட்டு போய் நானே அட்மிட் ஆகி நானே புல்லை பெற்றுட்டு நானே வீட்டுக்கு வந்துட்டேன். அது ஒரு வாட்டி இல்லை 3 வாட்டி பண்ணேன் அதே மாதிரி. ஸோ டியூ டேட் க்ராஸ் ஆகும் தெரிஞ்சும் சில நாட்கள் வேலை பார்த்துருக்கேன். அப்படி ஆரம்பிச்சது. அது பிரைட்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணாங்களா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணாங்களா இல்லை என் குழந்தைங்க மோட்டிவேட் பண்ணாங்களான்னு தெரியல. பட் ஐ ஹாவ் டு ரன் த ஷோன்ற மாதிரி இருந்தது சில டைம் எல்லாம். அதெல்லாம் என்னோட பிரேக்கிங் பாயிண்ட்ஸாக நானே எடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் எனக்கு என்ன கேட்கணும்னா, இப்போ இந்த ஸ்டார்ட் அப் ஐடியாலாம் இருக்கும்ல, நிறைய ஃபியூச்சராக இப்போ ஆண்டர்ப்ரனராக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்களை எப்படி உங்களோட சஜஷனாக இருக்கலாம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். இப்போ இனிமேல் ஃபியூச்சராக வர போகிற யங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க புஷ் பண்ணணும், புஷ் பண்ணால் நான் கால் எடுத்து இந்த பக்கம் வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லணும்னா, என்னை யாருமே இந்த நாள் வரைக்கும் புஷ் பண்ணலை. சம்டைம்ஸ் நானே கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகிறப்ப சொல்லுவேன், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் தேவை, என்னையும் புஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு. எஸ்பெஷலி என் டீம் கிட்ட சொல்வேன், நான் ஓடுறேன் ஒரு 100 ஸ்பீடில், நீங்கள்லாம் 90ல் ஓடுறீங்க, என்னை தாண்டி ஓடுங்க இல்லை என் கூட ஓடுங்க அப்படிம்பேன். அப்போ யோசிச்சு பார்த்தா அவங்களோட இண்டிவிஜுவலான ஃபேமிலி எல்லாம் நானே அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நின்று பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு புஷ் தேவைப்படுது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு. ஒரு பயம், தயக்கம் எல்லாமே. அப்போ என்னென்னா, அது ஃபெயிலியர் ஆகுதா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும். ட்ரை பண்ணி பார்த்தா ஓகே ஃபெயில் ஆகிடுச்சா, தட் இஸ் கோன் பி அ பிக் லெசன். அந்த லெசனில் கற்றுக்கிட்டதை நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டோன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அப்படி பண்ணலாம். இப்போல்லாம் வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது எல்லாருக்குமே. ஒருத்தங்க பின்பற்றின ஒரு விஷயத்த அதை ஃபாலோ பண்ணியும் ஸ்டார்ட் பண்ணலாம்ட்டுன்னு. அந்த ஒரு தயக்கம் தான் ஒரு பேரியராக இருக்குது. அது சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அப்படி ட்ரை பண்ண ஒரு ஆள் தான் நான். சும்மா ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் அந்த தயக்கம் மட்டும் வேணாம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ஒன் டு கம் அண்ட் புஷ் யூ. நீங்களே போய் புஷ் பண்ணி விழுந்துருங்க. அது விழுந்து எழுந்துட்டா சக்ஸஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். 0ல ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஐ வாண்ட் டு பி அ ஹீரோ அப்படின்ற ஒரு பயணம் ஒன்று இருக்கும். அந்த நிறைய பேருக்கு பயம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புஷ் வேணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க மனசில் ஓடக்கூடிய நிறைய கேள்விகள், நிறைய வார்த்தைகள் இருக்கும். இப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு நான் தரேன். அந்த வார்த்தை உங்ககிட்ட சொல்லும்போது வாட் வுட் யூ லைக் டு டெல் தெம் அந்த பர்டிகுலர் டாபிக்லன்றது தான் என்னுடைய கேள்வி. முதல் வார்த்தை வந்து செல்ஃப் வொர்த். am I worth it அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மேலே ஒரு கொஸ்டினாக இருக்கும். அந்த செல்ஃப் வொர்த்துக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த ஐடென்டிட்டி வந்து நம்மளே க்ரியேட் பண்ணணும். நிறைய பேர் வந்து எனக்கு முகத்தில் பிம்பிள்ஸ் இருக்குது, நான் குண்டாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், இந்த கலர் அந்த கலர்னு வேறு வேறு விதத்தில் வந்துட்டு அவங்களே வந்து டிமோட்டிவேட் பண்ணிப்பாங்க. என்கிட்ட யாராவது வந்து நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேன்னு சொன்னால், கருப்பாக இருக்கீங்களா, அழகாக இருக்கீங்க அப்படின்றவேன் இமீடியட்டாக. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு நான் ஒரு திணிச்சிட்டு வந்துடுவேன், நீங்கள் அழகாக இருக்கீங்க, யூ ஹாவ் டு, உங்கள் வேர்த் உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அவங்களோட வேர்த் அவங்கவுங்களுக்கே தெரியலை. அந்த வேர்த் எப்படி நீங்கள் கேட்குறதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னு தெரியல. பட் ஆனால் எவ்ரி சிங்கிள் பர்சன் இஸ் வர்த். மேபி அவங்களே வர்த்தாக இருக்கலாம். மேபி ஒரு 30 வயசு வரும்போது தெரியும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல. பட் அவங்க ஃபேமிலிக்கு தெரியும்ல. நான் சொல்வேன், நீ இல்லைன்னா உன் ஃபேமிலியில் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, நீ எவ்வளோ பெரிய வர்த்தான ஒரு ஆள் தெரியுமா அப்படிமே. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டா நம்ம இல்லைன்னா யாரெல்லாம் வருத்தப்படுவாங்கன்னு தெரிஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு வர்த்தபிளான ஒரு ஃபீல் வந்துரும்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வழி சொல்ல ஆள் இருக்க மாட்டாங்க, பட் பழி சொல்ல 10,000 பேர் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது ஐயோ அதுவா, அதில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நீங்கள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தீங்க உங்களோட லைஃப்பில்? எனக்கும் அந்த நெகட்டிவிட்டிக்கும் ரொம்ப நிறைய பழக்கங்கள் இருந்துச்சு, இப்போ இல்லை. இதுக்கு கை தட்டுறீங்களா? தேங்க்யூ. பழகிடுச்சு, அதுதான் கரெக்டான பதில். ஸ்டார்டிங்கில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு சாப்பாடு தட்டை எடுத்து வச்சுட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்ன ஆள் தான் நானும். நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு இருந்த ஒரு ஆள் தான் நானும். அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்காங்க. நின்னா குத்தம், இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் குத்தம், செருப்பு தெரிஞ்சா குத்தம், முடி இப்படி இருந்தால் குத்தம், ஒல்லியாக குண்டாக எப்பப்போ என்ன சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ எது பண்ணாலும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. நான் என்னோட ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பிள்ளைங்க வந்து செவரில் கிறுக்கி இருந்த ஒரு வீடியோ போட்டேன். கண்டிப்பாக தெரியும், அதுக்கு போட்டால் ஒரு கமெண்ட் வரும். அதில் ஒருத்தங்க, இதே ஒரு பேரண்டிங், நல்ல பேரண்டிங் நீ பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல கிறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்,
இருந்தா உன் பிள்ளைக்கு நீ சொல்லி கொடுத்தா கிறுக்கி இருக்க மாட்டாங்க, அதுதான் ஒரு நல்ல பேரண்டிங்னு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா கிறுக்கிறதுக்கு ஒரு பேரண்டிங் கிளாஸ் எடுக்கிறாங்கன்ற மாதிரி. ஸோ அது நெகட்டிவாக கன்சிடர் பண்ணலாம், அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுவே புரிதலே தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு என்னென்னா அந்த நெகட்டிவிட்டிக்கு நான் பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா, நீங்கள் அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல நான் இருந்தேன், அதனால நீங்கள் ஏதோ பேசிட்டு போறீங்கன்ற மாதிரி. ஆனால் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும், அது சாபம் இல்லை, அது வந்து இல்லை. பட் ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ அந்த இடத்துல இருக்கும்போது யூ வில் நோ த பெயின் அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒருத்தங்க கீழே போய் கமெண்ட் போட்டு இந்த நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசே வராது. எனக்கு அது வந்து நல்லா இல்லையா, சரி ஓகே அவங்களே ஒரு வருஷம் கழிச்சு தெரிஞ்சுப்பாங்கன்னு வந்துடுவேன். அந்த மனசு இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி டாக்ஸிக்குன்ற மாதிரி இருக்குது. என்னை சுற்றி இருக்கவங்க நான் அப்படின்றதே வந்து ரொம்ப குறுகி சின்னதாகிடுச்சு. அப்போ யோசிச்சா என்ன மாதிரி இருக்கவங்களோட தான் நல்லா பழக முடியுது. ஸோ நெகட்டிவாக இருக்கவங்களோட பழகவே முடியல. அப்படி ஒதுங்கி பார்த்தா பழகி பார்த்தோன்னே தெரிஞ்சாயோ அவங்க நெகட்டிவ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அப்படி பழகிட்டேன். பட் ஸ்டில் நெகட்டிவிட்டியை க்ராஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் நம்ம யாருக்குமே இல்லை. ஆனால் ஒன் வே இந்த 10 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்ததுனால இந்த லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக எப்படி நினச்சிட்டு இருக்கேன்னா, ஓகே நம்மளுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி இப்போ நான் மாறிக்கிட்டேன். என் பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு அப்படின்னு வேணால் சொல்லலாம். உங்கள் பதில் ரொம்ப அழகாக இருந்தது. ஆயிரக்கணக்கான காசை செலவு பண்ணி கடையில் போய் சித்திரம் வாங்கி அந்த செவத்தில் மாட்டுறதுக்கு பதிலாக நம்ம குழந்தைங்க வந்த சித்திரம் நாளைக்கு சரித்திரம் படைக்கும் அப்படின்னு இருந்தாலே அந்த ஒரு பேரண்டிங்கை விட பெரிய பேரண்டிங் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தேட். இன்னொரு கேள்வி, பிட்ரேல், இந்த துரோகம் அப்படின்றத எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒரு ஃபன்னுக்கு பண்ணுறாங்க போல பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல, ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்கலாம். மேபி அவங்களோட பார்த்த விதம், பழகின விதம், வளர்ந்த விதம் அப்படி இருந்திருக்கலாம். அது நம்மளுக்கு வராது. அதனால அந்த கேள்வி எனக்கானதா இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன். பட் நான் அதுக்குள்ளே இருந்திருக்கேன். பட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. பட் இட் இஸ் அ பெயின்ஃபுல் ஜேர்னி. ஆனால் ஓகே, ஒரு ஃபினான்ஷியல் கிரைசஸ் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா இப்போ பிகினிங்காக ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம கிட்ட அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். பட் அவ்வளோ ஒர்க்கு கிடைக்குமானது, ஏன்னா ரொம்ப காம்படிட்டிவான ஒரு மேக்கப் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ எப்படி ஒரு இனிஷியலாக ஒரு ஃபினான்ஷியல் எப்படி மேனேஜ் பண்ணுறது, இல்லை எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம அடுத்தடுத்து இந்த ஃபர்தராக மூவ் பண்ண முடியும்? வந்து யார் ஸ்டார்ட் அப் பண்ணாலும் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் இன்க்ளூடிங் மேக்கப், ஒரு வருஷம் அந்த குழந்தைய வந்து பார்த்து வளர்ப்போம். அந்த 1 to 2 years அப்படியே விட்டுருங்க. அதுக்கிட்ட வந்து நீ பேசு, நல்ல 2-3 சென்டென்ஸை போட்டு பேசுன்னெலாம் சொல்லாதீங்க. பொறுமையாக கற்றுக்கோங்க. காசு சம்பாதிக்கணும்னு மோட்டிவேட் அதை மோட்டிவாக வச்சுக்காதீங்க. கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் வருதோ வரலையோ நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் செஞ்சுட்டே இருக்கேன், காசை மட்டும் பார்த்துடாதீங்க. 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் போட்டு இந்த ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் வந்து அப்போ தான் அந்த 1 இயர்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியாக ஒரு டேர்ன் அப் ஆகும்னு. அந்த 6 மாதத்துலேயே கலந்து ஓடி போயிடுறாங்க. அதுதான் பிரச்சனையே. ஸோ அதனால் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்ன்றது எந்த பிஸ்னஸை நம்ம டேக் ஓவர் பண்ணாலும் ஆர் ஸ்டார்ட் பண்ணாலும் வரதான் போகுது. அதை ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். நான் மேக்கப் கற்றுக்க போகும்போது மும்பையில் போய் கற்றுக்கிட்டேன், மாட்டிக்கிட்டேன். அங்கேயே எனக்கு ஒரு 5.5 லட்சம் தேவை. அங்கேயே கையில் இருந்த ஒரு மோதிரத்தையும் குட்டி கம்மலையும் அப்படியே வந்து கடையில் போய் கொடுத்து அவர் பையா கிவ் மீ அப்படின்னு வாங்கிட்டு போய் நான் ஒரு ஷூட்டெல்லாம் பண்ணேன். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கும் இருந்தது அந்த க்ரைசிஸ் எல்லாம். பட் ஆனால் அதையும் மீறி கொஞ்சம் மோட்டிவேஷன் இருந்து வெறி இருந்ததுன்னு சொல்லலாம். அது இருந்தால் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் பெருசாக தெரியாது. ஸோ ஒரு பொறுமை வேணும். அதில் வந்து அந்த ஒர்க்கு போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பலன் கிடைக்கும். ஒரு வருஷம் வெயிட் பண்ணும். எதிர்பார்க்காம பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கிளிக் ஆரம்பிச்ச 6 மாசத்துலேயே அஜித் குமார் சாருக்கு மேக்கப் போன்னு நினைக்கக்கூடாது. கரெக்டாக மேடம்? கரெக்ட். 6 வருஷம் கூட நினைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நினச்சிக்கலாம். கரெக்ட். Alright, it's time now to welcome the presenters on stage. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஏவி and then the presenters உங்களுக்காக மேடையில் வருவாங்க. Naturals Mothers of India 2026 Category Mother Behind Grace and Beauty Ashmita Neelamegam, Mother of Surya, Nila and Megan Arya. Yes, our cutest presenters for the day, Surya, Nila and Megan. சூர்யா அண்ட் மேகன் ஆரியன் இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தா அவங்க அம்மாவை பார்த்த உடனே அப்படி ஒரு பீமிங் ஸ்மைல் அவனுக்கு.
அண்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து போட அந்த டைமில் வர முடியாதுன்னு சொன்னவங்க கிட்ட இப்போ 3 குழந்தைங்களை கையில் வச்சுக்கிட்டு கூட த மோஸ்ட் 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 ஸ்பெஷல் பிரைடல் மேக்கப் என்னால் போட முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற அஷ்மிதாக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தடல் அண்ட் டைம் ஃபார் தி அவார்ட் ப்ளீஸ். நீங்கள் 3 பேர் சேர்ந்த மாதிரி அம்மாக்கு அந்த அவார்ட் கொடுக்க போகிறீங்க. கேன் பி பிக் இட் அப்? வாங்க. ஓகே, நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஃபார் த கேட்டகரி மதர் பிஹைண்ட் கிரேஸ் அண்ட் பியூட்டி கோஸ் டு அஷ்மிதா. பாப்பா, ஹலோ, ஹாய். சொல்லுங்க, அம்மா அவார்டு வாங்கியிருக்காங்க. அம்மா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? என்ன சொல்றான்? இல்ல, குட்டி பையன் ஏதோ சொல்றான். சிரிச்சானா? ஓகே ஓகே. சொல்லுமா, என்ன அப்படி கேட்டுட்டேன்னு இவ்வளோ தூரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? எக்ஸாம் கொஸ்டின் மாதிரி. அம்மாட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு தானே கேட்டேன். ஒருவேளை இங்கிலீஷ் மீடியமா இருக்குமோ? உங்களுக்கு என்ன பிடிக்குமா சார்? What quality do you like the most? அம்மா வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆஹா, அந்த அம்மா நல்ல அம்மா தான்டா. நல்ல அம்மா. இப்படி ஒரு அம்மா இருந்தா எல்லாருமே ரொம்ப ஜாலி. வெரி குட். நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. வேற இன்னொரு விஷயம், வாட் யூ லவ் அபவுட் அம்மா? சரி, அம்மாவை என்னன்னு கூப்பிடுவே நீ? அம்மா தான். கோவம் தான். கோவந்தாலும் அம்மா தான். கோவமா அம்மான்னு கூப்பிடுவீங்க? அத ஃபர்ஸ்ட் பாசமா கூப்பிடு. பாசமா அம்மான்னு கூப்பிடு. கூப்பிடுங்க. அம்மா. கோவமா அம்மா கூப்பிடு. அம்மா. அதுதான் கேட்டேன். அதுதான் அந்த அம்மான்ற வித்தியாசம். ஓகே, அவர் பேசுவாரு. அவர் பேசுவார்ல. நடுவுல ஒரு 5 வயசு அனிருத் இருக்கார்ல, அவர்ட்ட கொடுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய். What standard you studying now? யூகேஜி. UKG. Very good. சரி கண்ணு, அந்த பேக்ல என்ன வச்சிருக்கீங்க? ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பானோ அப்படியே. தெரியாதா? தெலியா. சரி அம்மா, நீங்க ஏதாவது தப்பு பண்ணா அடிப்பாங்களா உங்கள? திட்டுவாங்களா? நோ. நோ. ஓகே, சூப்பர். சின்ன விஷயம் பண்ண போறோம். ஓகே, 3 பேபிஸ்க்கும் அழகா நான் இப்போ வந்து ஒரு விஷயம் போட்டு விட போறேன். அதுக்கப்புறம் நீங்க அம்மாக்கு ஒரு டைட் முத்தா கொடுக்க போறீங்க. ஓகேயா? ரெடியா? கொண்டு வாங்க. வந்துட்டியா? அவ ஆடி பார்த்துட்டாளா? புதுசு இப்பதான் திறக்க முடியாம இருக்கு. தம்பி வந்து கொடு. உங்க அம்மா இருக்கும்போது நான் மேக்கப்லாம் போட்டா ரொம்ப தப்பு. அர்ச்சனாக்கா. சரி சரி, அழகா சரி. அர்ச்சனாக்கா சூப்பர். மேக்கப் இண்டஸ்ட்ரியிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குக்கா. ஃபியூச்சர் இருக்கா? ஓகே, சரி, நான் அம்மாக்கு டைட்டா ஒரு முத்தா குத்துருங்க. நான் பிடிச்சிக்கிட்டுமா இவனே? வருவானா? ஹாய். ஆஹா, வருவானா? வருவான். வரியா? சாக்கி தண்ணி நிறைய சாக்கி இருக்குமா? வாடி தங்கம். குரேஷி நீ வாடா. நான் உங்களையே பார்த்து பயப்படுறேன். சீப்புங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். தம்பி வாப்பா. தாய் முகம் பார்க்கவே நான் வரமாட்டேன். எனக்காவது தள்ளி தான் போனா. ஓகே, ரெடி டார்லிங். ரெடி? அம்மாக்கு முத்த குத்தலாமா? முத்த குடு. இந்த சைடு ஒருத்தவங்க 2 கண்ணம் இருக்குல்ல. அம்மா காட்டுங்க, அழகா இருக்கான்னு கேளுங்க. எல்லாமே வச்சிருக்கோம். அம்மாவா? அக்கா அங்க பாருங்க, கண்ணாடிக்கு வெளியில ஓவியா நிலா. யார் ஓவியா? இல்ல ஓவியா இல்ல, சூர்யா. சூர்யா. அங்க பாருங்க, UROA மட்டும் இருக்கு. நான் அதை தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஓவியா அப்படின்னு படிச்சேன். ஓ, தோ இருக்குடா எஸ். சாரிடா, ஓட்டிடுறேன்டா. கலக்குறீங்களேக்கா. மேடம், நீங்கள் வீட்டில் போய் எஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேயா? எனக்கு அம்மாக்கு போட்டு விட்டுலாமா? எவ்வளோ முழுமையாக இருக்கு இந்த தருணம் அஷ்மிதா, சொல்லுங்க. உங்க கிட்ஸ் கையால் அவார்ட் வாங்கியிருக்கீங்க, அந்த அழகான முத்தம், எவ்ரிதிங் டுகெதர். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதை எதிர்பார்த்து வரல. எனக்கு ரொம்ப மெமரபிளான ஒரு மொமெண்ட்னு சொல்லலாம். இந்த லிப்ஸ்டிக் போட்டு நான் எப்போ லிப்ஸ்டிக் போட்டாலும் இவன் வந்து முத்தம் கேட்டுகிட்டே இருப்பான். 2 பேருக்கும் நான் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அது அப்படி எனக்கு நடக்கும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இல்லை. தன் தாய் கடைசி வரை கிரீடத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று இந்த குழந்தை விரும்புகிறது. கலட்டாதீங்கங்குது கிரவுனை. ரைட், அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். நிறைய பயங்கள் கலந்திருக்கும் இந்த சமுதாயத்தில். சிங்கிள் மதர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்
அப்படின்னா என்னவாக இருக்கும்? அட்வைஸ் அதுவா ஒரு ட்ராக்ல கிரியேட் ஆகி அப்படியே போகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சிங்கிள் மதராக இருக்கணும், பார்க்கணும், வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை. பட் அதுவாக நடந்துச்சு, அதில் தள்ளப்பட்டேன் அப்படிங்கும் போது அதை ஒரு செலிப்ரேட் பண்ண ஒரு ஸ்டேஜாக பார்க்குறேன் இது. அண்ட் மோரோவர் எல்லாருக்கும் என்ன சொல்வேன்னா, எனக்கே அப்பப்போ கொஞ்சம் பயம் வரும்ல, அந்த சிங்கிள் மதர்ன்ற ஒரு டேக்லைன் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சப்போ, அப்போ இது வரைக்கும் கூட்டிகிட்டு போன கடவுளுக்கு இதுக்கப்புறமும் கூட்டிகிட்டு போக தெரியும். நானே எனக்கு ஒரு 2 நாளைக்கு ஒருக்க சொல்லிகிட்டு இருக்கேன். கடந்த 1 மந்த்தாக அது ஒரு ரோலர் கோஸ்டர் எமோஷ்னல் ஒரு ரைடாக இருக்குது. என் மைண்ட் செட்டு திடீர்னு வந்து அப்செட் ஆகுது, திடீர்னு டிசப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. யாரும் எந்த கேள்வியும் எனக்கு கேட்கல. பட் நான் யோசிச்சு இருக்கும் போது அப்போ நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளோ பேர் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்கன்ட்டுன்னு. அப்போ ஐ ஃபெல்ட் இட், இதுதான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறமும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட லைஃப்பை லீட் பண்ணணும்னு. ஸோ whoever it is, அந்த ஒரு கஷ்டமோ ஒரு ஃபீலிங்கோ ஒரு தயக்கமோ இருந்ததுன்னா ஜஸ்ட் ஃப்ராக்சர் ஆஃப் மொமெண்ட்டாக இருக்கலாம், மேபி a மினிட்டாக இருக்கலாம், இல்லை டேவாக இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் யூ வில் பி டூயிங் ஃபைன், யூ வில் பி டூயிங் கிரேட். அண்ட் எல்லாம் ஹாய் சொல்லுங்கள், சொல்கிறான் பாருங்க தம்பி, ஹாய் சொல்லுங்கள். வெரி குட். 6-10-10 6-10 ஸோ அது போயிடும். அந்த மாதிரி லைஃப் லீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். வரல அப்படின்னா கிளம்பி சரி பண்ணி திரும்ப லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம். வேற ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் கிடையாது. ஆமாம், ஆப்ஷன் இல்லை. அதுதான், வேற ஆப்ஷன் கிடையாது. ஜஸ்ட் கோ ஆன் and rock it, and you are rocking it, Ashmitha. Thank you for being such a source of strength. Thank you. And உண்மைதான், நிறைய டாக்ஸ் வரும், அதிகமாக பெண்களுக்கு தான் அந்த டாக்ஸ் வரும். ஆனால் நீ என்ன வேணா அடி, எல்லாமே எனக்கு அவார்ட் தான் அப்படின்னு வாங்கிட்டு செல்லக்கூடிய உங்களை போன்ற சிங்க பெண்களுக்கு தான் இந்த மதர்ஸ் ஆஃப் இந்தியா என்ற விருது. மீண்டும் நன்றிகள், பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இந்த மேடையில் நீங்கள் இருக்கும்போது I'm going to request the founder of Naturals, Veena ma'am, to please join us on stage. Veena ma'am, to please present the hamper to Ashmitha, a token of our love, appreciation and gratitude from Naturals. Thank you so much, Veena ma'am. Thank you very, very much. Just we have a couple of more hampers உங்களுக்காக. Wenfield வழங்கும் ஒரு அழகான hamper and a hamper from Akshakalpa Organic. Thank you so much. Thank you very, very much. அம்மாவை பார்த்து நீங்க வியந்த விஷயம்? மில்லியன் திங்ஸ் எனக்கு சொல்லணும்னா, எப்போவுமே எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், யார்கிட்ட எப்படி பேசணும். ஷி மேக்ஸ் த ஹோல் ரூம் லைட். ஷி சாக்ரிஃபைசஸ் ஸோ மச், நாட் ஜஸ்ட் ஃபார் அவர் ஃபேமிலி, even for a lot of people, immediate family, society, for a lot of things she does so much. அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கிட்டு குவைட்டாக ஃபோக்கஸ்டாக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து தான் தம்பி நடந்துக்கிட்டே இருப்பார் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில். ஆமாம், இவர் ஆமாம். Title sponsor, Naturals, world's fastest growing salon. Supported by Presta, Anithilum Besta, Presta Innowears, leggings and nighties, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Gold winner, Ammakkalin Nambikai, Aachi Masala, Ungal Aarogyam, Engal Latchiyam, Sea Soul, scientifically organic from Australia. Co-powered by Wenfield Menswear Tailored Confidence, Tanvi Boutique, The Fashion Handloom, our partners, Kolattur Ram Catering, Skin Miracle France, Vella Professionals #1 saloon chain brand in the world, மேஜிக் தமிழ், தினமும் 30 நிமிடங்கள் மற்றும் அக்ஷய கல்பா ஆர்கானிக் மில்க்.